Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அண்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி 5 பார்ட்டாக 5 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First problem, if x% of 600 is 450, then find the value of x. இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒழுங்காக எழுதிட்டோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். என்ன கொடுத்துருக்காங்க, 600ஓட x% 415 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x divided by 100 into 600 equal to 415 போடுறோம். அடுத்து சால்வ் பண்ணால் நமக்கு xோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ அது மாதிரி சால்வ் பண்ணும்போது 7 5 6 30 75 தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். when a number is decreased by 25% it becomes 120. find the number. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நம்பர்லேருந்து 25% நாம் டிக்ரீஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 100 minus 25 75 divided by 100 into xன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 120. இப்போ எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ ரெசிப்ரோக்கலாக மாறும். 100 divided by 75ன்னு கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணுறீங்க. 25ஆல் சால்வ் பண்ணும்போது 325 are 75, 425 are 100. அகெயின் 120-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 40. அப்போ 40 into 4 160. இதுதான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அகிலா ஸ்கோர்ட் 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination. பொதுவாக எக்ஸாமில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதுக்கான பர்சன்டேஜை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை எடுத்துட்டோன்னா அவங்க டோட்டல் மேக்ஸிமம் மார்க் வந்து 500. அதில் அவன் 400 மார்க்ஸ் எடுக்கிறான்னா அதோட பர்சன்டேஜ் வந்து 80%ன்னு நம்ம அந்த 400 divided by 5 சப்ஜெக்ட்ஸ், அதனால் 5ஆல் டிவைட் பண்ணும்போது 80% கிடச்சிரும். இதில் மேக்ஸிமம் மார்க் 500 நமக்கு தெரியும். ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மார்க் தான் என்னன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே அகிலாங்கிற பொண்ணு 576 மார்க்ஸ் எடுத்திருக்கு, அதோட பர்சன்டேஜ் 80%. அப்போ மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மேக்ஸிமம் மார்க்கை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். 80% ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 576. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறோம். அப்போ சால்வ் பண்ணும்போது 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 144. இப்போது அதை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 5s are 20, பேலன்ஸ் 2, 4 5s are 20, 20 plus 2 22, பேலன்ஸ் 2, 1 5 is 5, 5 plus 2 7. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 720. மேக்ஸிமம் மார்க் 720 தான் அதுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். if the ஒரிதால் ஆஃப்டர் 20% increase is 96 rupees per kg, then find the original price of ஒரிதால் per kg. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 20% இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரேட் 96 rupees. இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 120 divided by 100 into x is equal to 96. இப்போ இது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது 100 divided by 120ன்னு வரும். ஸோ நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது 16 into 5 x is equal to 80 rupees தான் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். Fifth sum, the income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in this income. இதான் அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பர்சனோட இன்கம்மை 100 rupeesனு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த 100ஓட 10%-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது 100 கேன்சல் ஆகிட்டு 110 rupees கிடைக்குது. 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அவருக்கு 110 rupees கிடச்சிருக்கு. அடுத்தது இப்போ கிடைச்சிருக்கிற வேல்யூலேருந்து அவருக்கு 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 110லேருந்து அந்த 110க்கு 10% என்ன வருமோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 110 minus 11 99 rupees நமக்கு கிடைக்குது டிக்ரீஸ் ஆகும்போது.
இப்போ ஃபஸ்ட்டு அவரோட ஒரிஜினல் இன்கம் நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா 100 rupees. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த 100லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆகி அகெயின் 10% டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 100 minus 99 which is equal to 1 rupees. இந்த 1 rupees தான் அவருக்கு டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ருப்பீஸில் கேட்கல, அதை இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. அதனால் நம்ம இந்த சேஞ்ச் இன் திஸ் இன்கம்மையும் நாம் பர்சன்டேஜில் போடணும். ஸோ நாம் அதை இங்கே கால்குலேட் பண்ணுறோம். இங்கே எவ்வளோ ருபீஸ் சேஞ்ச் வந்திருக்கு, 1. இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட் 100 இன்ட்டு 100%. இப்போ அதை கால்குலேட் பண்ணோன்னா 100 டிவைடட் பை 100 கேன்சல் ஆகிட்டு 1% வரும். அதுதான் இதுக்கான ஆன்சர். பர்சன்டேஜ் ரிலேட்டடாக இந்த வீடியோவோடு சேர்த்து இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண மொத்தமாக 6 வீடியோஸும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எக்ஸாமில் கேட்டாலும் சால்வ் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸை தரும். இந்த 6 வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.